Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான். ஹைதராபாதோட ஃபேமஸ் ரெசிபி சிக்கன் லால் சாலன். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லுக் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். பார்த்த உடனே சாப்பிட தோலும். நாக்கில் அப்படியே எச்சு ஊறிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு டெம்டிங்கான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்குள்ள வீட்டில் ரொம்ப செய்வாங்க. கல்யாணத்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் எல்லா வீட்டில் செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்த உடனே செம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கூட கண்டிப்பாக எல்லா வீட்டில் செய்வாங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கெட் டுகெதர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க செஞ்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி கூட பரோட்டா கூட நான் கூட செட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அதை கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததுனால நான் செஞ்சேன். நாங்கள் புலாவ் கூட சாப்பிட்ருக்கோம் சேர்த்து. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. புலாவில் கூட அவ்வளோ ருசி இருந்துச்சு, டேஸ்ட் இருந்துச்சு. நம்ம இனிப்பு புலாவ் செஞ்சுருந்தோம், பாசுமதி புலாவ். அதை கூட சேர்த்து சாப்பிட்ருக்கோம். பாசுமதி புலாவ் நான் ஏற்கனவே என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெசிபி போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிள், ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு நாங்கள் 2 ஆயில் மிக்ஸ் பண்ணி இதில் போடுவாங்க. இல்லைன்னா ஏதோ உங்களுக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம எப்போவுமே ரிஃபைன்ட் ஆயில் செய்யணும்ல, அதில் செஞ்சுக்கோங்க. ஹைதராபாத்தில் முக்கியமாக இது மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணுவாங்க. அதில் டேஸ்ட் வேறு கிடைக்கும். அதனால் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுடலாம். நான் இங்கே 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். இது 50% குக் இதில் ஆகிடும். அதுக்கப்புறம் பாக்கி 50% நம்ம கிரேவியில் போட்டு குக் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு இதே ஆயிலில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸில் 4 சைஸ் இருந்துச்சு. 4 பெரிய வெங்காயம் இருந்துச்சு. நல்லா பெருசு இருந்துச்சு. அதை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். ஏன்னா எங்களுக்கு சிக்கன் ஜாஸ்தினால நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயம் போட்டிருக்கோம். கிரேவி உங்களுக்கு திக்னஸ் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மி சிக்கன்னா நீங்கள் கம்மி போட்டுக்கோங்க. இப்போ 1.5 கிலோ சிக்கன் இருக்குது, போட்டுடலாம். அது நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதை கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். குக்கிங் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அது தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஆயிலோட வெங்காயமோட சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு பச்சை ஸ்மெல்லும் போயிடும். கொஞ்சம் கலர் மாறிட்டு வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிக்கன் குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதே வதக்கிட்டு நம்ம ட்ரை மசாலா சேர்த்திடலாம். ட்ரை மசாலாவில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீராத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு சேர்த்து உப்பு போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் வேடை தட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அதே குக் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குக் பண்ணிவிட்டு அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். பெரிய சைஸில் 3 சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன். தக்காளி போடுறப்போ எனக்கு கேமரா கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு, நான் பார்க்கல. அதனால இப்போது சொல்லிட்டேன், நீ தக்காளி போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அதை வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போயிட்டு தக்காளி கொஞ்சம் குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் என்னோடய தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1 டம்ளர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போது நான் போடுற டைம் கூட கொஞ்சம் எனக்கு கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, நான் பார்க்கல. அதனால நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் லோக் காட்டுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் மறுபடியும் ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்.
எனக்கு எப்படி திக்னஸ் வேணும் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோ ருசி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோ பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்கும். பார்த்த உடனே அப்படியே சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கெல்லாம் அசத்திடுங்க. அப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சதுன்னா மறுபடியும் செய்யலாம். இப்போ நான் சர்வ் பண்ணி எடுத்துருக்கு. சர்வ் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் லுக் காட்டிகிட்டு இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரிக்வெஸ்ட் அது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கு. என்னோடய ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இருக்கும், ஈஸி இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பர் லுக்காக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஈஸி சிம்பிளான ரெசிபி என்னோடய சேனலுக்குள்ளே வரும். லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.